ராதிகாக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட். 4 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு 10 ஃபோட்டோ ஃப்ரேம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் ஈஸ்வரி பாட்டி குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்ததுக்கப்புறமா கோர்ட்டுக்கு வெளியிலே வந்துட்டு நம்ம கமலா வந்துட்டு வழிமறிச்சு பாக்கியா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. இதுக்கு தான் அன்றைக்கி வந்துட்டு பார்க்கில் மையக்கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தியா, அவளை என்ன சொல்லி மயக்கணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இத்தனை நாளாக எங்கள் அத்தை மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு நான் பேசாமல் இருந்தேன். இனிமேல் வந்து நீங்கள் பேசாத கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல கமலா வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ராதிகா வந்துட்டு சொல்கிறாங்க, அவள் சின்ன குழந்தை அப்படின்றதுனால ஏமாற்றி நீங்கள் வந்துட்டு பேச வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, அவள் பார்த்த உண்மையாக தான் வந்துட்டு சொல்கிறா. பட்டே வேணாங்க நீங்கள் கேட்டுக்கோன்னு சொன்னப்போ மையும் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் விஷ் தடிக்கு தான் வந்துட்டு கீழே விழுந்தீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே மையுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வெளியில் வந்துருக்க மாட்டாங்க. கோபி வந்துட்டு இப்போ நம்ம கமலா வந்துட்டு பதிலடி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு எப்போவுமே வந்து கொலகாரி தான் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க, அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். ராதிகா கிட்ட இனிமேல் நான் அவங்க கூட இருக்கிறதா இருந்தால் உங்கள் அம்மா வந்துட்டு உங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கமலா வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்வர்ஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்படி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப்